கீழ் பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தனியார் திருமண மகாலில் தமிழ்நாடு அரசு திட்டமான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பயனாளர்களுக்கு பணி ஆணையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் மற்றும் வேடசந்தூர் கார்த்திகேயன், எரியோடு பண்ணை கார்த்திகேயன், ரவிசங்கர் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் வேடசந்தூர் ஒன்றியம் சுற்றுப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் இத்திட்டத்தின் பணி ஆணையினை பெற்றுச் சென்றனர். நம்முடைய உஜிலியம்பாறையில் வேடத்தூரும் உஜிலியம்பாறை வடமதுரை எல்லாரும் சேரலாம், மற்ற பகுதியிலையும் சேரலாம். எனவே அரசாங்கத்தில் ஐடிஐயில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் தான், பயனுள்ள அந்த படிப்பு தான், பயனுள்ள அந்த கலாச்சாரம் தான் இன்றைக்கு நம்முடைய உஜிலியம்பாறைக்கு வந்திருக்கிறது. இங்கே இருக்கிற உங்களுக்கு அந்த தகவலை சொல்வதற்கு காரணம், உங்கள் வீட்டிலே அல்லது சொந்த பந்தங்கள் யாராவது, தெரிந்தவர்கள், நண்பர்கள் யாராவது இருந்தால் அவருடைய குழந்தையை 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி சும்மா சுற்றிருந்தாங்கன்னா அவனை எல்லாம் போய் படிக்க சொல்லுங்க. அது பயனுள்ளதாக இருக்கும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக அவனுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் வளர்வதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தமிழ்நாட்டிலே இதுவரை எந்த ஆட்சியிலும் ஒரு வீட்டுக்கு 3,50,000 ரூபாய் பணம் கொடுத்ததாக சரித்திரமில்லை. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீடு கட்டுவதற்காக கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்திலே 3,50,000 ரூபாய் வீட்டு மாடல் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இதே மாதிரி 3 டைப் மிஷின் இருக்குது, நீங்க எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். 3,50,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. அதே மாதிரி பெண்கள் சுய குழுவில் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அதுல 50,000 ரூபாய் லோன் தர போறோம். அதே மாதிரி வீடு கட்டுற சமயத்தில் மாவட்ட கூட்டுறவு வங்கியின் சார்பாக குறைந்த வட்டியிலே 1,00,000 ரூபாய் கொடுக்க போறோம், 5,00,000 ரூபாய். அதே மாதிரி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் நானும் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒரு முடிவு எடுத்து இந்த பொருளெல்லாம், இந்த மூலதன பொருளெல்லாம் குறைந்த விலையிலே உங்களுக்கு கொடுப்பதற்கு அதற்கும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே வீடு கட்டுகின்ற பயனாளிகள் எந்த சிரமமின்றி வீட்டை